இதெல்லாம் காட்சியை காட்டணும்டா. பிஸ்மில்லா. இப்போ இவங்க 3 பேருக்கு பில்லோ தேடி தரீங்க இன்ஷா அல்லாஹ். யாரு எங்க பில்லோ இருக்குதோ அதை பார்த்தவங்க சம்பந்தப்பட்டவங்க உடனே எடுத்து கொடுக்குறீங்க இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது, இவருடைய பக்கெட்டுக்கு பொறுப்பு யார் எடுத்துக்கிறீங்க? மாஷா அல்லாஹ். தேடி தர்றதுக்கு எத்தனை பேர் கொடுக்குறாங்க பாருங்கம்மா. சரியா? இப்ப நீங்களே முடிவு பண்ணுங்க யாரை கூப்பிடலாம் நினைக்கிறீங்க. சிம்பிள். மாஷா அல்லாஹ். லூத்தை வந்து கூட்டிட்டு போய் மேல எந்த பாத்திரம்ல பக்கெட் அது எங்க மிஸ் ஆச்சு பார்த்து எடுத்து கொடுத்துருங்க சாப்பிட்ட பிறகு. சரியா? இப்ப இல்ல உங்களுக்கு வந்து பில்லோ மட்டும் தான் காணாம வேற ஏதாவது காணாமா? பில்லோ மட்டும் காணாம. உங்களுக்கு கப்பு காணாமா? என்ன கப்பு? ஒயிட் மக்கு. குளிக்கிறதுக்கு யூஸ் பண்றது. சரி, அதை கொஞ்சம் யாராவது பார்த்து எடுத்து கொடுங்க அவருக்கு. அப்துல்லா நல்ல பிள்ளை. சரியா? அவர் சுட்டி. சரியா? அதனாலதான் அப்படி தெரியும். அதனால நீங்க அவர் அப்துல்லா நீங்க வந்து எடுத்து கொடுக்குறீங்க. சரியா? அப்துல்லா பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. இப்படி அப்படி வந்து விடுங்க, அப்பதான் தெரியும். சரிங்களா? அப்துல்லா பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்துல்லாவோட நீங்க வாங்கி எடுத்துருங்க. சரி, இப்ப நீங்க 3 பேர் உட்காருங்க. பாருங்க, ரெட் கலர் மக்கு காணனா நீங்க எடுத்து கொடுக்கணும் பொழுது. சரி, நீங்க போய் உட்காருங்க. மத்தது என் பொருள் இது காணாங்கிற போது கை தூக்குங்க. உங்களுக்கு என்ன காணும்? குல்லா. பில்லோங்கிறது கஷ்டமா இருக்கு. குல்லா சொல்லவே தெரியல. எங்க போயிடுச்சு குல்லா சொல்லி இருக்குன்னு தெரியல. இருங்க, அந்த குல்லாவை வந்து யாராவது உங்களுடைய குல்லா அல்லாத வேற யாருடைய குல்லா இருக்கோ எடுத்து இங்க பாருங்க. அங்க கூட ஒரு குல்லா இருக்கு. அங்க ஒரு அந்த குல்லாவா போய் வாங்கி பார்க்க போங்க. பாருங்க, இங்க பாருங்க. எப்பவுமே இப்போ ஒரு ஜெனரல் ரூல் தெரிஞ்சுக்கங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்க பொருள் இல்லாத வேற ஒரு பொருள் இருந்துச்சுன்னா இது யாருடையது அப்படின்னு கேட்டு படுது. அல்லாஹ் அது கூலி தருவான். சரியா? இதை தெரிஞ்சுக்க. அல்லாஹ் உங்களுக்கு அஜ்ர் சவாப் கூலி கிடைக்கும். அது ஒரு சதக்கா நன்மை. ஏன்னா அந்த பொருளுக்கு சொந்தக்காரர் வந்து காணாம தேடிட்டு இருப்பாரு. நீங்க வந்து எடுத்துக்காட்டி இது யாருடைய இதுன்னு கேட்கும் போது அவருடையதா இருந்தா அவர் வந்து வாங்கிக்குவாரு. அப்ப அல்லாஹ் அது உங்களுக்கு கூலி தருவான். புரியுதா? அதனால உங்க இடத்துல உங்க பொருள் இல்லாம வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு இது நம்மது இல்லையே, யாருடைய பக்கத்துல இருக்கிறது உங்களுதான் கேட்கணும். இல்லைன்னா தூக்கி காட்டி இது யாருடைய இதுன்னு கேட்கணும். பார்த்து கேட்டு உடனே வாங்கிக்குவாங்க. ஏன்னா இப்போ ஒருத்தர் குல்லா காணோம் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு குல்லாவை காணோம். அப்புறம் சில்வர் வாட்டர் பாட்டில் காணுமா? யாருங்க பார்த்தது இருக்கா? இருப்பாது அவருக்கு எடுத்து கொடுங்க. இருப்பாது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவருக்கு கூலி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்புறம் உங்களுக்கு இவருக்கு மக்கு காணோம். ரெட் கலர் மக்கு காணோமா? இவங்களுக்கு சரியா? மேல இருக்கா? மொட்டை மாடியில் இருக்கா? மொட்டை மாடிக்கு போச்சு. மொட்டை மாடி உங்களுக்கு திறக்கிறதே வந்து கரெக்டா துணி காய போடுறது திறக்கிறோம். இந்த ரெட் கலர் மக்களை ஏதோ வச்சு கொண்டு போய் காய போட்டுறது. அப்புறம் மக்கள் அங்கேயே போட்டு வந்துடுறது. சரிங்க. அப்போ வந்து அது இப்போ காலையில் இப்போ போக முடியாது. மொட்டை மாடிக்கலாம் காலையில் ஒரு டைம் இருக்குதுல்ல, 8 to 9 அந்த டைமுக்குள்ள போய் இப்போ பார்த்துக்கலாம். வேற தலைப்பாடு செய்வாங்க. அது ரொம்ப கஷ்டம் தேர்தல். ப்ளூ கலர் சீப்பு பாத்தீங்களா? இருக்கா? எடுத்து தர முடியுமா? இங்க பாருங்க, மர்சூக்குக்கு இப்ராஹிம் நீங்க ஹெல்ப் பண்றீங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு சட்டுன்னு எடுத்து கொடுங்க அவருக்கு. இன்ஷா அல்லாஹ். நீங்க இவருக்கு 2 கிளவுஸையும் காணாம. என்ன கலரு? இங்க பாருங்க, உங்க கிளவுஸ் கதையை கேட்டா இங்க பாருங்க, நான் ஒரு கதை சொல்றேன் கேளு. அதாவது இங்க கிளவுஸ் அங்க இங்கே கழட்டி போடுறது, அப்புறம் காணான்னு தேடுறது.
கடைசியில பார்த்தா கழட்டி போட்டவருக்கு காண தேடுறாரா, அவருக்கு ஒரே ஒரு க்ளவுஸ் கிடைக்குது, இன்னொரு க்ளவுஸ் காண போயிடுது. அந்த ஒரு க்ளவுஸை யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து இது என்ன யாருடைய க்ளவுஸ் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இது யாரு வாங்க பாத்தீங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஒரு க்ளவுஸ் இப்ப எனக்கு இந்த வேலை தான். ஒரு க்ளவுஸ் யாருது, அவர் ஒரு சாக்ஸ் யாருது, இதெல்லாம் நான் கேட்கணும். டைம் பாஸ் இப்படி நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது. இது டைம் பாஸ், இது டைம் வேஸ்ட். எடுத்து போங்க. இதுல வேற எனக்கு இன்னைக்கு மதியம் வந்து ஒரு சாக்ஸ் வச்சு, அது ஈர சாக்ஸ். அந்த ஈர சாக்ஸை வாங்கி என்னுடைய பெட்டுக்கு பக்கத்துல ஒரு மூலையில வச்சேன். இது யாருடைய தெரியல, ஈர சாக்ஸ். பாத்தீங்களா, ஈர சாக்ஸ் எடுத்து அவர் சூட்கேஸ் மேல காய போட்டு எடுத்து விளையாண்டா எப்படி? வேற யாருக்கு என்ன காணும்? கொஞ்சம் அமைதி. வேற யாருக்கு என்ன காணும்? தூங்கிட்டு இருக்கும் போது மிதிச்சுட்டு போறீங்களா, தப்பு. அது உங்க ஃப்ரெண்ட் யார், நீங்க ரெண்டு பேரும் நீங்க யார் எந்த ஃப்ரெண்ட் ரொம்ப ஃபிட்டா விளையாடுறீங்களோ அந்த ஃப்ரெண்ட் தான் மிதிச்சிருக்கும். யாரும் யாரையும் மிதிக்க கூடாதுப்பா. பாருங்க, நீங்க சின்ன பசங்க இப்படி விளையாண்டாங்கன்னு சொல்றீங்க. இப்ப அவர் சொல்றாரு ஒரு கம்ப்ளைண்ட், ரெண்டு பெரிய அண்ணன் ஓடி பிடிச்சு விளையாடுறாங்களாம். அதுல அவரை கிராஸ் பண்ணும்போது இடிச்சுட்டு போனாங்களாம். தப்புமா, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இங்க பாருங்க, மேல வந்து நீங்க அமைதியா ஒழுங்கா இருக்கணும். பொருள்கள் யாருடைய பொருளையும் தொடவே கூடாது. ஜஸ்ட் அதை தொடவே கூடாது. உங்க பொருள் உங்க இடத்துல கிடக்குதுன்னா எடுத்து யாருடைய இது பக்கத்துல கேட்டு அவங்களுக்கு கொடுத்துடணும். இந்த ஒழுக்கத்தை இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்றீங்க, சரியா? ஆமா, இன்ஷா அல்லாஹ். சாப்பாடு ரெடியா? இங்க பாருங்க, சாப்பாடு வந்துருச்சு. பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பாடை சாப்பிடுங்க. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு மேல வந்துருங்க, சரியா? இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு மட்டும் ஆர்கனைசிங் வந்து நான் பண்ணல. ஆக்சுவலி உங்களுடைய படுக்கிற மெத்தடு எல்லாமே நாளைக்கு மாறுது, சரியா? நாளைக்கு வந்து உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நான் படுக்கைக்கான இதை மாத்துறேன். ஏன்னா இப்போ வந்து அது தொட்டா அது டைம் நிறைய போகுங்கிறதுனால இப்போ தொடல. நாளைக்கு பகல் நேரத்தில் வேற ஒரு நேரத்தில் தான் அதை பிளான் பண்ணி மாற்ற போகுது இன்ஷா அல்லாஹ். அதனால் இன்னைக்கு நல்ல பிள்ளைகளாம் போய் சாப்பிட்டு முடிச்சு நேரம் அடுத்த உடனே படுக்க தான். அப்புறம் காலையில் பார்த்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.